ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 தியரத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் தியரம் பாருங்க. இன் அன் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி ரூட்ஸ் அக்வயர் இன் பர்ஸ். ஒரு ஈக்குவேஷன் ரியல் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கு. அதோட ரூட் நமக்கு இமேஜினரியில கிடைச்சா அதோட காஞ்சுகேட்டும் கண்டிப்பா நமக்கு ரூட்டா தான் இருக்கும். இப்போ 1 + i அப்படிங்கிறது ஒரு ரூட் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஈக்குவேஷன்ல இருந்து. அப்படின்னா கண்டிப்பா அதோட காஞ்சுகேட்டும் நமக்கு ரூட்டா தான் இருக்கும் இமேஜினரி பார்ட்ல. அப்போ 1 - iயும் ஒரு ரூட் தான். இப்போ செகண்ட் தியரம் பாருங்க. இன் அன் ஈக்குவேஷன் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இந்த irrational ரூட்ஸ் அக்வயர் இன் பர். இப்போ ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கு. நமக்கு ரூட் எப்படி கிடைச்சிருக்குன்னா -5 + √7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா ரேஷனல், இது இர்ரேஷனல். இர்ரேஷனல்னா என்ன? p/qங்க ஃபார்ம்ல எழுத முடியாது. இப்போ இதோட காஞ்சுகேட்டும் கண்டிப்பா நம்மளுக்கு ரூட்டா தான் இருக்கும். அப்போ -5 தான். இதுக்கு +5 போட முடியாது. நமக்கு இர்ரேஷனல் ரூட்டுக்கு தான் நமக்கு காஞ்சுகேட் ரூட்டா இருக்கும். அப்போ -√7. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா -√5 + √7 இருக்கு. அப்போ இதுக்கு எதெல்லாம் காஞ்சுகேட்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை மாத்தலாமா? அப்போ +√5 + √7. அதுக்கப்புறம் -√5 -√7. வேற எதுல ரூட்ஸா இருக்கும்? +√5 -√7. அதோட இர்ரேஷனல் ரூட்ஸோட காஞ்சுகேட்டும் நமக்கு ரூட்ஸா தான் இருக்கும். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3rd டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டிகிரி 3ல இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ரூட்ஸும் நமக்கு எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அதில் ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. மிச்சம் எத்தனை ரூட் கண்டுபிடிக்கணும்? நம்ம ரிமைனிங் 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ தான் தியரம் பார்த்தோம். இதோட காஞ்சுகேட்டும் இமேஜினரி ரூட்ல இருந்தால் இதோட காஞ்சுகேட்டும் நமக்கு கண்டிப்பாக ரூட்டாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு ரூட்னா அப்போ 3 + i√5 கண்டிப்பா ஒரு ரூட் தான். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? கிவன்ல 3 - i√5 is a root. அப்போ 3 இதோட காஞ்சுகேட்டும் இஸ் ஆல்சோ எ ரூட். இப்போ தேர்ட் ரூட்டை நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம்? மொத்தம் இதுல வந்து டோட்டலி 3 டிகிரி இருக்கிறதுனால 3 ரூட்ஸ் தான். அதனால தேர்ட் ரூட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கிடுவோம். நம்ம எப்போது போல என்ன கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். S1 அதோட ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ரூட்ஸுக்கு -a1/a0. இதுல a0 எது? a0, a1, a2, a3 அப்படிதானே? அப்போ a1ஓட வேல்யூ என்ன? 15. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. இங்கே ஒரு மைனஸ் ஈக்குவேஷன்ல ஒரு இருக்கு மைனஸ் இருக்கு. -15/a0ஓட வேல்யூ 2. இப்போ இந்த சைடு இருக்கு. சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்னது? நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்றோம். அப்போ 3 + i√5 எல்லா ரூட்ஸையும் 3 - i√5 + ஆல்ஃபாங்க ஒரு ரூட்ஸ் தான் நமக்கு தெரியணும். தேர்ட் ரூட் நமக்கு தெரியணும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இதுவும் +i√5யும் -i√5யும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கு? 3 + 3 6. 6 + ஆல்ஃபா. இங்க மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும். அப்போ +15/2. ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்க இருக்க +6 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது -6 ஆகுது. இப்போ நம்ம இதுல எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 15 - 12/2. அப்போ 3/2. ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. த ரெக்யூர் ரூட்ஸ் ஒரு ரூட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரிமைனிங் 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. 5th டிகிரி கேட்டிருக்காங்க. 5th டிகிரி இருக்கு. அப்போ டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் என்னது? 5. நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அப்போ எத்தனை இருக்கும்? நம்பர் ஆஃப் ரூட்ஸும் கண்டிப்பா எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அப்போ நம்ம 5 கண்டுபிடிக்கணும். அதுல ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. √2 - 3. நம்ம தியரம்ல பார்த்தோம். இர்ரேஷனல் ரூட்டா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அதோட காஞ்சுகேட்டும் நமக்கு ரூட்டா தான் இருக்கும். அப்போ -√2 இது ரேஷனல் நம்பர். அப்போ அதுக்கு காஞ்சுகேட் எடுக்க முடியாது. -√2 -3 இது ரூட். அப்போ நமக்கு 2 ரூட்ஸ் தெரியும். என்ன ரூட்லாம்? √2 - 3, -√2 -3 இது ரூட்ஸ். இன்னும் எத்தனை ரூட்ஸ் நமக்கு ரிமைனிங் வேணும்? 3 ரூட்ஸ் வேணும். இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 1 + இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் 1 -18 -6 +29 -7 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 1 + 1 2 ஆயிரும். அப்புறம் ப்ளஸ் எங்க இருக்கு? 29 கூட ஆட் பண்ணுங்க. இந்த மைனஸ் 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 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ இது ஈக்குவல் டு இப்படி கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா 1 ரூட் இஸ் 1. அப்போ தேர்ட் ரூட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ரூட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் எத்தனை ரூட் கண்டுபிடிக்கணும்? 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். 4ம் 5ம். டோட்டலி 5 ரூட்ஸ். அதுல ஒரு ரூட் √2 - √3, இன்னொரு ரூட் -√2 -3, இன்னொரு ரூட் 1. இந்த 1 எப்படி கண்டுபிடிச்சோம்? அதோட கோஎஃபிஷியன்ட்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அதோட ரூட் 1. எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் அப்படிதான். 4th ரூட் நமக்கு தெரியுமா? தெரியாது.
அப்போ அதை இது ஆல்ஃபா ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கலாம், இது பீட்டா ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கலாம், தேர்ட் ரூட்டு காமா அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ரூட் இருக்கு, அதில் ஆல்ஃபா ஒன்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பீட்டாவும் காமாவும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் போடலாமா? ஃபார்முலா என்னது அதுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சம் ஆஃப் ரூட்ஸ் S1 ஃபார்முலா என்ன? மைனஸ் A1 by A0. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து A1 என்ன A2 என்னன்னு எடுத்து எழுதலாமா? இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. A0 ஈக்குவல் டு 1. இதான A0 A1 A2 A3 A4 A5. அப்போ A1 ஈக்குவல் டு 1, A2 ஈக்குவல் டு minus 18, A3 equal to minus 6, A4 equal to 29, A5 equal to minus 7. அப்போ இங்க என்ன இருக்கு? மைனஸ் A1 என்னது? A1 1. அப்போ 1 divided by A0 ஓட வேல்யூ 1. அப்போ minus 1. சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எல்லா ரூட்ஸையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணலாமா? நமக்கு கிடைச்சிருக்க 5 ரூட்ஸையும் √2 minus √3 ப்ளஸ் வரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் √3 மைனஸ் 3, இங்கே 3 தான். அப்புறம் ப்ளஸ் 1 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, அப்போது எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த ரூட்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகும். -3யும் -3யும் -6 ப்ளஸ் 1 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இங்கே பண்ணும்போது -5, இது ரெண்டையும் பண்ணும்போது -5 ஆயிரும். ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது +5 ஆயிரும். அப்போ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -1 + 5. அப்போ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது? சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு என்ன ஆன்சர் வருது? 4 வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இதே தேர்ட் டிகிரியா இருந்ததுன்னா S3 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் டிகிரியா இருந்ததுன்னா S4 கண்டுபிடிக்கணும். நமக்கு 5th டிகிரியில கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுனால S5 கண்டுபிடிக்கணும். S5ஓட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? -A5 by A0. A5க்கு என்ன வேல்யூ வருது? இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ், A5ல ஒரு -7, A0ஓட வேல்யூ 1. அப்போ ஈக்குவல் டு 7 வருது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா நம்ம இந்த ரூட்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்போ என்ன வரும்? -√2 -3 +√2 -3 1 பீட்டாவையும் காமாவையும் ஒன்றா மல்டிப்ளை பண்ணிடலாம். காமா. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த -√2 வச்சு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். -√2 வச்சு √2 பண்ணும்போது -2, √2 × √2 2 ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்புறம் இந்த √2 வச்சு 3யை மல்டிப்ளை பண்ணும்போது -3√2. இப்போ √2 முடிஞ்சிருச்சு. அடுத்து எதை வச்சு மல்டிப்ளை பண்ணலாம்? -3யை வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். -3யை வச்சு √2 பண்ணும்போது இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். +√3 இந்த மைனஸும் -3√2 -3யை மல்டிப்ளை பண்ணும்போது +9 இங்கே இருக்கு. ப்ளஸ் பீட்டா காமா இருக்கு. இங்கே என்ன ஆன்சர் வரும்? 3√2 3√2 கேன்சல் ஆயிரும். இங்கே 7 பீட்டா காமா ஈக்குவல் டு 7. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 7/7 1. அப்போ நம்ம இந்த ஃபார்முலால எடுத்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ x2 சம் ஆஃப் மைனஸ் ஒரு ஃபார்முலால மைனஸ் ஒரு இருக்கு. சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு என்ன கிடைச்சது? 4x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிப்போம்? எந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும்? -b + or -√b² -4ac by 2a. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சலாம். a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -4, c ஈக்குவல் டு +1. அப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்ம ரூட் கண்டுபிடிக்கலாமா? -b என்ன வேல்யூ? -4 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ +4 + or -√b²னா 4 4s 16 -4a யோட வேல்யூ 1 c டிவைடட் பை 2a. அப்போ 4 + or -√16 - 4 பண்ணோம்னா √12/2.
4 plus or minus root of 12 எப்படி பிரிக்கலாம் 4 3s are 12 divided by 2. 4 plus or minus இந்த 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும் 2 root 3 ன்னு எழுதிக்கலாமா divided by 2. இங்க என்ன ஆன்சர் வரும் இதுல ஒரு 2 வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடுவோமா இந்த 2 இந்த 2 இங்க பண்ணோம்னா 1 அப்போ 2 plus or minus root 3 அப்போ நமக்கு பீட்டாவோட வேல்யூ என்ன 2 plus root 3 காமாவோட வேல்யூ என்ன 2 minus root 3 நம்ம 5 ரூட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு ஈஸியா இருக்கா ஈஸியா இருந்தா உங்களுக்கு புரியுத மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபாஸ்டா ஒரு டைம் பார்த்துக்கலாம் 5th டிகிரிக்கு கொடுத்திருக்காங்க நம்ம வந்து 5 ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம் இரேஷனல்ல இருக்கிறதுனால அதோட கான்ஜுகேட்டும் நமக்கு ரூட்டா தான் இருக்கும் ஒரு ரூட் கொடுத்திருக்காங்க √2 - 3 அதோட கான்ஜுகேட்டும் கண்டிப்பா நமக்கு ரூட்ல தான் இருக்கும் அப்போ -√2 - 3 டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 5 அப்போ 5 ரூட்ஸ் இருக்கு நமக்கு 2 ரூட்ஸ் தெரியும் √2 - 3 √2 - 3 √2 -√2 -3 தெரியும் அப்போ இன்னும் 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அதோட கோஎஃபிஷியன்ட் நான் பார்க்குறேன் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணோம்னா அது ஈக்குவல் டு 0 ஆயிடுது அப்போ அதுக்கு 1 ஒரு ரூட்டா தான் இருந்திருக்கணும் அப்போ 5 ரூட்ஸ்ல நம்ம 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இன்னும் 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ரிமைனிங் 2 ரூட்ஸ் அதை இந்த ஃபார்முலா சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம் சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன அவ்வளோ கொடுத்துருக்க ரூட்ஸை நம்ம ஆட் பண்றோம் பீட்டா காமா தெரியாது அதனால பீட்டா காமா வச்சுட்டு நம்ம இந்த ஃபார்முலால போடுறோம் போட்டா நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பண்றோம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கிடைக்குது அதை அந்த ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது அதுல இருந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பீட்டாவோட வேல்யூ காமாவோட வேல்யூ